ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் வெயிட்டிங் ஐம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா யூனிட் டிஜிட் சைக்கிள். இந்த யூனிட் டிஜிட் சைக்கிள் வந்து நம்மளுக்கு யூபிஎஸ்சிக்கு தேவைப்படும், பேங்க் எக்ஸாம், ஆல்மோஸ்ட் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே இந்த யூனிட் டிஜிட்ன்றது தேவைப்படும். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க, லெட்ஸ் ஸ்டார்ட் தி கிளாஸ். இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற டாபிக் வந்து யூனிட் டிஜிட். Okay, fine. Now we can see the unit digit cycle. Unit digit cycle. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைக்கிள்னு என்ன எழுத போகிறேன் அப்படின்னா நம்பர் தான். 0 1 2 3 4 5 6 7 8 and 9. ஃபஸ்ட்டு இப்போ இந்த இதில் வந்து நம்ம எப்போவுமே பேசிக்காக நம்ம ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா 0 1 5 6 என்ன பவர் வந்தாலுமே இதே தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நான் யூனிட் டிஜிட்னா என்னன்னு சொல்லிடுறேன். லைக் 728 இதோடைய லாஸ்ட் டிஜிட் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம 8 தான் சொல்லுவோம். இதோடைய லாஸ்ட் டிஜிட் அண்டு யூனிட் டிஜிட் எப்படி பார்த்தாலுமே 8 தான் அதுக்கான ஆன்சர். இந்த நம்பருக்கு இல்லை 625. ஸோ யூனிட் டிஜிட்டும் லாஸ்ட் டிஜிட்டும் இதே தான். 829 அதே தான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. யூனிட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட் இது தான். அண்டு 0 1 5 6 இதுக்கு என்ன பவர் வந்தாலுமே இதே தான் வரும். ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6க்கு சொல்கிறேன். 6 பவர் 1 6 6 பவர் ஸ்கொயர் லைக் 6 ஸ்கொயர் 36 6 க்யூப் வந்து 216. ஸோ அப்போ என்ன ஆனாலுமே ரிப்பீட்டாக வருது, நம்மளுக்கு 6 தான் வருது. ஸோ அதனால நம்ம என்ன வந்தாலுமே 6 வந்தால் அதுதான். லைக் இப்போ 5க்கு சொல்கிறோம். 5 power 1 5 5 square 25 and 5 cube 125. ஸோ அப்போது 5மே இதே தான் வருது. ஓகே, ரிப்பீட் ஆகுறதுனால நம்ம 0க்குமே அதே தான். 0 1 சார், ஸோ 0 தான் வரும். 0 ஸ்கொயர் சாரும் 0. ஸோ அதனால அதே தான். 1க்குமே அதே தான். ஸோ 5க்குமே இதே தான். 6க்குமே இதே தான். ஸோ நம்மளுக்கு 0 1 5 6 இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு யூனிட் டிஜிட்டில் இதை ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் தென் இப்போ வந்து நம்ம 4 அண்டு 9க்கு பார்ப்போம். 4 பவர் 1 4 4 ஸ்கொயர் 16 4 க்யூப் 64. ஸோ ரிப்பீட் ஆகுது. ஸோ இதில் நம்ம எப்படி நம்ம பார்க்கணுன்னா லைக் 4 பவர் 1 1 இஸ் ஆட் நம்பர். 1 3 5 7 9 கோஸ் ஆன் ஆட் நம்பர். ஸோ இந்த மாதிரி ஆட் நம்பர் எல்லாத்துக்குமே 4 தான் வந்து நம்மளுக்கு இதாக வருது. 4 பவர் ஏதாவது இப்போ வருது லைக் 4 பவர் 63. ஸோ இப்போ இதுக்கு 63 வரும்போது நம்ம ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியும் இதுக்கு பவர் ஆட் வந்தால் நம்மளுக்கு 4 தான் வருது. ஸோ ஃபார் திஸ் ஆன்சர் 4. ஸோ இப்போ வந்து 4 பவர் ஈவன் பார்ப்போம். இப்போ ஈவன்னா என்னது 2 4 6 8 லைக் இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 வருது. ஸோ நம்ம அப்போ யூனிட் டிஜிட்டில் கன்ஃபார்ம் நம்ம கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 4உடைய பவர் ஆஃப் 4. ஓகே, ஆடுனா நம்மளுக்கு வந்து ஆன்சர் 4 வருது. ஈவன் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 6 வருது. ஸோ இதை வந்து கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாருமே. அண்ட் தென் இப்போ 9க்கு பார்ப்போம். 9 9 power 1 9 9 2s are 9 squares are 81. 9 cubes are
729. See, மல்டிப்ளிகேஷன் கம்பல்சரி தெரிஞ்சுருக்கணும். ஸோ அப்போ இதுக்குமே பார்த்தா ரிப்பீட் ஆகுது, ரிப்பீட்டு. ஸோ ஃபார் இட் அதே தான், இதே கான்செப்ட் நம்ம இந்த ஆர்டர் ஈவன் கண்டுபிடிச்சோங்க, அதே கான்செப்ட் தான். இப்போ 9க்கு வந்து பவர் ஆடாக வருது அப்படின்னா ஆன்சர் நம்மளுக்கு 9 வருது. ஒரு வேளை 9உடைய பவரில் ஈவனாக வருது அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் 1 தான் வருது. 1 தான் வருது. ஸோ இதுதான் பேசிக் திங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து கம்பல்சரி லைக் 0, 1, 5, 6 வந்தால் இதே ஆன்சர் தான் நம்ம வருவோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் தென் 4க்கும் 9க்குமே நம்ம ஆட் ஈவனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணுன்றதுமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஃபார் இட் இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்மளுக்கு, ஸோ 2, 3, 7, 8 இதுக்கு எப்படி பண்ணணும்? சரி, நம்ம வந்து இப்போ யூனிட் டிஜிட்டில் 0, 1, 5, 6 கண்டுபிடிச்சிட்டோம். 4 and 9க்குமே வந்தால் என்ன பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 2, 3, 7, 8 அதுக்கு தான் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஒரு சைக்கிள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கான்செப்டே யூனிட் டிஜிட் சைக்கிள் தான். ஸோ இதுக்கான சைக்கிள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து 2 power 1 2, 2 power square 4, 2 power cube 8, 2 power 4 16, 2 power 5 32. ஸோ ரிப்பீட் ஆகுது, அகெயின் இந்த சைக்கிளில் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ ஃபார் இட் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா இப்படி போட்டுக்கலாம், ரிமைண்டர் அப்படின்ட்டு போட்டு 2, 3, 7, 8. ஸோ இப்போ 2 power 1 2 தான் வருது. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணலாம், இப்போது 2 வந்துருக்கு, இன்ட்டு 2 பண்ணால் நம்மளுக்கு 4 தான் வருது. ஓகேவா? 2 ஸ்கொயர் 4 தான். ஸோ நீங்கள் அப்படியும் பண்ணலாம், 2 into 2ன்னு பண்ணலாம். நம்மளுக்கு தேவை யூனிட் டிஜிட் தான். ஸோ லாஸ்ட் வேல்யூ மட்டும் தான் தேவை. ஸோ இப்போ 4 into 2 8, 8 2s are 16. பட் நம்மளுக்கு வந்து 6 மட்டும்தான் தேவை. ஏன்னா 16 வந்தாலுமே யூனிட் டிஜிட் 6 மட்டும்தான். ஸோ இதுதான் தேவை. 2 4 8. ஸோ அகெயின் நம்ம போகும்போது சைக்கிள் ரிப்பீட் ஆகுது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். லைக் இப்போ 3 1s are 3, 3 into 3 என்னது 9, 9 3s are 27. ஸோ அப்போ நம்ம 7 மட்டும்தான் போடணும். அண்ட் தென் 7 into 3 21, நம்ம 1 மட்டும்தான் போடணும். ஸோ இப்போ அதே தான் 7 அப்படியே போட்டுக்கிட்டு 7 7s are 49. ஸோ 4 போடக்கூடாது, 9 மட்டும் தான் போடணும் யூனிட் டிஜிட். அண்ட் தென் இப்போது 9 7s are 63. பட் நம்ம 3 மட்டும்தான் போடணும் யூனிட் டிஜிட்டுனால. அண்ட் தென் 3 7s are 21, 1 மட்டும்தான் வருது. லைக் இப்போ அதே கான்செப்ட் தான் 8க்கும். 8 அப்படியே போட்டுட்டு 8 2s are 16, 8 8s are 64, 4 8s are 32, 2 into 8 6, 16 வருது, ஆனால் 6. ஸோ ரிமைண்டர், இப்போ ரிமைண்டர் வந்து 1 வந்தால் நம்ம 2 போடணும், 2 வந்தால் 4 போடுவோம், 3 வந்தால் இது போடுவோம். லைக் 0 or 4 வந்தால் இப்போ யூனிட் கான்செப்டே என்னென்னா சம்திங் பவர் சம்திங், அதாவது எக்ஸ் பவர் 48 வரலாம். ஸோ டிவைடட் பை 4 போடுவோம். அப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு வந்து 1 வந்தால் 2 போடுவோம், 2 வந்தால் 4 போடுவோம், 3 வந்தால் 8 போடுவோம், 0 or 4 வந்தாலுமே நம்ம இதுதான் போடுவோம். ஸோ நான் 2க்கு மட்டும் சொல்கிறேன், 3க்கும் இதே கான்செப்ட் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படின்னு பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். லைக் 0 1க்குமே தெரிஞ்சுக்கிட்டோம், 5 6க்குமே புரிஞ்சுக்கிட்டோம். 0 1 5 6 வந்தால் அப்படியே தான் போடுவோம். ஏன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு.
தென் 4க்கும் 9க்குமே எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சு ஆடு ஈவன் வச்சு 2 3 7 8க்கு ஆனால் சைக்கிள் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபர்தர் ஒரு சம்மு பார்த்தோம்னா நம்மளுக்கு கிளியர் கட்டான அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். லைக் நான் இப்போ சொல்கிறது சும்மா வீடியோ ஓகே ஃபைன் அப்படின்னு பார்த்துட்டு போகிறதோட ரஃப் ஒர்க் நீங்களுமே பண்ணி பார்த்தா பெட்டர் டு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ நான் இப்போ ஒரு சம் ஏதாவது போட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறமா நம்ம ஒரு மினிமம் நான் ஒரு 3 சம் போடுறேன். ஸோ அது போட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது சம்ம டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அது நான் டெலகிராம் லிங்க் தரேன், நீங்கள் அதில் வந்து கூட என்கிட்ட சேட் பண்ணலாம், வாய்ஸ் நோட் ஆர் கால் சம்திங் அந்த மாதிரி பண்ணி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம போடலாம். ஓகே, 3 கொஸ்டின் நான் கொண்டு வந்துருக்கேன். இப்போது 63 பவர் 29. ஓகே, இப்போ நம்ம வந்து 3 மட்டும்தான் எடுப்போம். ஓகேவா, 3 பவர் 29 அப்படி வந்துருக்கு. அப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே பார்க்கும் போதே நான் சொல்லியிருப்பேன் 4 தான் இருக்குது, அப்போது 4 வச்சு தான் டிவைட் பண்ணணும். லைக் 29 டிவைடட் பை 4. 4 7s are 28. ஸோ ரிமைண்டர் 1 3. ஸோ 3க்கு வந்து ரிமைண்டர் 1 வந்தால் ஸோ ஆன்சர் இஸ் 3. இதுக்கான ஆன்சர் 3. ஸோ இதே மாதிரி இந்த சம்ம 46 783. ஸோ இதுக்கு வந்து டிவைட்லாம் பண்ண வேணாம், பிகாஸ் ஆஃப் தட் நான் இதுலேயே சொல்லியிருப்பேன் லைக் 0 1 5 6. 6க்கு என்ன பவர் வந்தாலுமே ஆன்சர் 6 தான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். தென் 2014 பவர் 1999. ஸோ இதுக்கு வந்து நம்ம 2 பாசிபிலிட்டி சொல்லியிருக்கோம். 4க்கு வந்து 2 பாசிபிலிட்டி, 1 4 இன்னொன்று 6. ஆடு வந்தால் 4, ஈவன் வந்தால் 6. ஸோ அப்போது இங்கே வந்து 9 என்னது ஆட் நம்பர். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 4.